ஹாய் வணக்கம். உங்கள் ஆனந்த கண்மணி. ஆனந்த நாவல் கீதம் சேனலை கேட்குறவங்க எல்லோரும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வாங்க நாம் இப்போ கதை கேட்க போகலாமா? சுபலதாவில் வலிக்காமல் வாழ்க்கை இல்லை, அத்தியாயம் 12. மைதிலிக்கு இவர்கள் காட்டிய வீடியோ பொய் என்றெல்லாம் தோன்றலை. ஏனென்றால் அந்த வீடியோவில் அவன் பேசிய விஷயங்கள் அப்படி. அவளை ரொம்ப எளிதாக சாதாரணமான பெண்ணாக நினைத்ததைத்தான் தாங்க முடியலை. அதே சமயம் மனசாட்சி அவன் உண்மையைத்தானே சொல்கிறான். அவனை பற்றி பாவமாக விதுஷா சொன்னதை கேட்டு ஏதோ அன்னை தெரேசா மாதிரி அவன் மேல் ஒரு கருணை மழை பொழிந்தாயே. அவன் அதை சாதகமாக எடுத்துக்கிட்டு உன்கிட்ட காதல் என்று சொன்னான். முதலில் மறுத்த நீ போக போக விதுஷாவின் பேச்சை கேட்டும் அவன் உன் பின்னே பாவமாக முகத்தை வைத்து கொண்டு அலைந்ததை பார்த்து ஏமாந்து அவன் காதலை ஏற்றுக்கொண்டாய்தானே. அதுதான் அவன் உன்னை இழிச்சவாய் என்று சொல்லுகிறான் என்றது அவளுடைய மனசாட்சி. இந்த சுய அலசலால் அவளுக்கு தன்மேலேயே கழிவிறக்கம் வந்தது. அவளுக்கு திருமணம் செய்து கொள்ள விருப்பமே இல்லை. அதுவும் உண்மையை சொல்லி என்றால் அவன் என்ன நினைப்பான்? ஒருத்தனை காதலித்தவள் என்றாலே ஆண்கள் தவறாகத்தான் நினைப்பார்கள். ஆண்கள் என்ன, பெண்களும் அப்படித்தான். ஏன், என்னை பெற்ற தாயும் தகப்பனும் இந்த 2 நாளாக என்னை அப்படித்தானே பார்க்கிறார்கள். நான் ஏதோ ரொம்ப செய்யக்கூடாத தப்பை செய்த மாதிரி தானே பார்க்கிறார்கள். அம்மா பேசுவதை கேட்கவே முடியலை. அப்பா என்னை பார்ப்பது கூட அசிங்கம் என்பது போல் நடந்து கொள்கிறார். அண்ணன் மட்டும்தான் ஓரளவு என்னை புரிஞ்சுக்கிறான். ஏதோ அவன் வெளிநாட்டில் இருப்பதால் இந்த குறுகிய மனப்பான்மை இல்லை. ஆனாலும் என் மேலும் தப்பு இருக்கு. ஒரு கொலைகாரனை நான் எப்படி நம்பினேன்? அவன் முகத்தில் அப்படி எதுவும் தெரியலையே என்று அவள் நினைக்க, ஆமாம், நான் கொலைகாரன்னு கொலை பண்ணுறவன் முகத்தில் எழுதி ஒட்டியிருப்பானா என்ன என்று அவள் மனசாட்சி நக்கலடிக்க, அவன் ஆள் அழகா, மேலும் அவன் ரொம்ப ஸ்டைலாக பேசும் அழகும், பல கோடிகளை கொண்ட கப்பல் மாதிரி காரும். அவன் ஒரு பெண்பித்தன் என்றே சொல்ல முடியாது. ஆனால் அவனே வீடியோவில் அந்த நடிகை கூட ஆபாசமாக இருக்கிறான். அது அவன்தான். அதில் அவளுக்கு எந்த சந்தேகமும் இல்லை. கௌதம் தங்கையிடம் திருமணத்தை பற்றி பேசிவிட்டு வந்தவன் பெரியவர்களிடம் சொன்னான். பிரகாஷ் தன் நண்பனின் மகேஸ்வரனிடம் சென்று பேசினார். முதலில் பலமுறை உன் பொண்ணு தாண்டா என் வீட்டு மருமகள் என்று பலமுறை மகேஸ்வரன் சொல்லி இருக்கிறார். அப்போதெல்லாம் பிரகாஷிற்கு பெரிதாக இஷ்டம் இல்லை. ஏனென்றால் அவருடைய அந்தஸ்திற்கு மகேஸ்வரன் குறைவு. எல்லா அப்பாக்களை போலதான் பிரகாஷும் தன் மகள் பெரிய கோடீஸ்வர குடும்பத்தில் மகாராணியாய் வாழ வேண்டும் என்றுதான் நினைத்தார். அதனால் அதை பெரிதாக எடுத்துக்கொள்ளவில்லை. இன்று மகேஸ்வரனின் அலுவலகத்திற்கு நேரடியாக சென்று இவரே பேசினார். உண்மையையும் சொல்லிவிட்டார். ஏனென்றால் மறைத்து செய்தால் நாளைக்கு மகள் வாழ்க்கை கேள்விக்குறியாகும். அந்த விதார்த்தும் சும்மா இருக்க மாட்டான் என்றுதான் சொல்லிவிட்டார். பிரகாஷ் திடீரென நேரடியாக வந்து சம்பந்தம் பேசியதே மகேஸ்வரனுக்கு அதிர்ச்சிதான். என்றால் அந்த மினிஸ்டரின் மகனுடன் மகளுக்கு காதல் என்றதும் அவருக்கு என்னமோ போல் ஆகிவிட்டது. ஆனாலும் மனைவி மகனிடம் கலந்து பேசிவிட்டு சொல்றேன் என்றார். சரி என்று வந்தாலும் பிரகாஷிற்கு நம்பிக்கை இல்லை. அதை மனைவி மகனிடம் சொன்னார். எப்பவும் தானா போனால் அதற்கு மதிப்பே இருக்காது என்று தெரிந்ததுதானே. அன்று மாலை விதுஷா மைதிலியை தேடி வீட்டிற்கே வந்தாள். அவளை பார்த்ததும் பொற்செல்விக்கு கோபம் பொங்கி கொண்டு வந்தது. அதை வாயை திறந்து பேசப்போக மகளை அடக்கிய அன்பு, யாருமணி என்றார். நான் மைதிலியோடைய ஃப்ரெண்டு, அவளை பார்க்க வந்தேன் என்றாள். அப்படியா? இப்போ மைதிலி வீட்டில் இல்லை, அப்புறம் ஒரு நாள் வந்து பாருமா, நாங்கள் சொந்தக்காரங்கள்லாம் வந்திருக்கோம்ல, அதுதான் என்றார். ஆனால் எப்போதும் நன்றாக பேசும் பொற்செல்வி முறைத்து கொண்டு போனதை பார்த்த உடனே விதுஷாவிற்கு பொறி தட்டியது. ஆன்ட்டி ஏன் இப்படி முறைக்கிறாங்க? வான்னு கூட சொல்லலை, ஏதோ சம்திங் என்று தோன்றியது. உடனே வெளியே வந்தவள் காரில் ஏறியதும் அண்ணனை கூப்பிட்டு சொல்லிவிட்டாள். எனக்கும் அந்த சந்தேகம்தான். அவள் ஃபோன் ஸ்விட்ச் ஆஃப் என்றுதான் வருது. அவளை தொடர்பு கொள்ள முடியலை. அதுதான் உன்னை நேரில் போய் பார்க்க சொன்னேன் என்றான். வீட்டில் அவளோட சொந்தக்காரங்க வந்திருக்காங்க அண்ணா. தெரியும், நான் என் ஆள் கிட்ட கேட்டுட்டேன். ஆனால் எதற்காக வந்திருக்காங்க என்று தெரியலை என்றான். சரி வா,
வீட்டை வாட்ச் பண்ணத்தான் ஆள் இருக்கே, பார்த்துக்கலாம் என்றான். மைதிலி அவள் அறையை விட்டு வெளியே வரவே இல்லை. அண்ணன் காட்டிய வீடியோவை பார்த்தே அவள் அரண்டு போய்விட்டாள். அதனால் அவள் அவனை தொடர்பு கொள்ளவோ பேசவோ விரும்பலை. அன்று இரவே மகேஸ்வரன் பிரகாஷிற்கு ஃபோன் பண்ணி, சாரி பிரகாஷ், என் மனைவி ஒத்துக்கலை. அந்த மினிஸ்டரின் மகன் பெண் விஷயத்தில் மோசமானவன். அவனோட பழகின பெண் வேண்டாம்னு சொல்கிறா. சாரி, நான் எவ்வளவோ எடுத்து சொன்னேன், கேட்கலை என்றார். சரி, பரவாயில்லை என்று ஃபோனை வைத்த பிரகாஷ் மகேஸ்வரன் சொன்னதை சொன்னார். அதை கேட்ட அனைவரும் என்ன பேசுவது என்று தெரியாமல் இருந்தார்கள். பொற்செல்விதான், இந்த சண்டாளு இப்படி ஒரு வினையை இழுத்துக்கிட்டு வருவாளா? இப்படி என் பெண்ணை நீ கட்டிக்கிறியான்னு ஆளுக்கு ஆள் கெஞ்சுபடி வச்சுட்டாளே. என் வீட்டு படியேறி பொண்ணு கேட்க முடியாது என்று தயங்கினவர் இந்த மகேஸ்வரன். அவனே இப்படி சொல்லிவிட்டானே, இனி நான் எங்கே போய் மாப்பிள்ளை தேடுவேன் என்று பிரகாஷ் மனம் ஒடிந்து போனார். அப்பா, இப்போ கல்யாணம் பேசினால் உடனே நல்ல சம்பந்தம் கிடைக்காது. மைதிலியும் ரொம்ப அப்செட்டாக இருக்கா. இவ இங்கே இருந்தால் தானே அவன் இவளை ஏதாவது செய்து விடுவான். மைதிலி என் கூட கனடா வரட்டும், அங்கே வந்து படிக்கட்டும். பிறகு நிதானமாக 4 வருஷம் கழித்து திருமணம் பேசலாம். இப்போ வேண்டாம் என்றான் கௌதம். ஏற்கனவே மகள் மேல் இருந்த கோபத்தில் பிரகாஷ் மகனிடம் எகிறினார். உன் அம்மா பொறுப்பாக மகளை பார்த்துக்குவான்னு விட்டுத்தான் இப்போ இந்த நிலையில் வந்து நிற்கிறேன். இனி உன்னை நம்பவா முடியாது. இவள் இங்கே எங்கள் கண் முன்னாடி இருக்கும்போதே அவளை தப்பாக பேசுகிறாங்க. நீ இவளை கூட்டி போய் எங்கோ வச்சுக்குவ. உன் கூட இருக்கிறாளே அந்த வெள்ளைக்காரி, அவ கூட இருக்க வைப்பியா? சொல்லு, இவளை கூட்டிகிட்டு போய் நீ எங்கே இருக்க வைப்ப? அந்த வெள்ளைக்காரி கூட வைக்க முடியுமா? உன் வண்டவாளம் எல்லாம் தெரிஞ்சு நான் சும்மா இருக்க காரணம் நீ ஆடி அடங்கட்டும் என்றுதான். இதில் கண்காணாத தொலைவில் இவளையும் உன்னை நம்பி அனுப்பவா? முடியவே முடியாது என்றார். அதை கேட்ட பொற்செல்வி, என்னங்க சொல்கிறீங்க? நான் போகும்போது அப்படி யாரையும் பார்க்கலையே என்று சொல்ல, அதெல்லாம் உன் மகன் கெட்டிக்காரன். நீ ஏமாளி. உன்னை ஏமாத்துறது பெரிய விஷயமா? நீங்கள் போகும்போது அவளை வெளியே அனுப்பிடுவான் என்றார். என்னடா கௌதம், அப்பா சொல்கிறது நிஜமா என்று பொற்செல்வி கேட்க, என்னோட தனிப்பட்ட விஷயத்தில் நீங்கள் எதுக்காக தலையிடுறீங்க? யாரும் தலையிடாதீங்க. இப்போ மைதிலி பிரச்சனையை மட்டும் பேசுங்க என்ற கௌதம் முகம் எருகி போனான். பிரகாஷிற்கு மகனை இப்படி எல்லார் முன்பும் சொல்லி அவமானப்படுத்தும் எண்ணமெல்லாம் இல்லை. இப்போ இருந்த மனநிலையில் குழப்பத்தில் பேசிவிட்டார். பொற்செல்வி கதறி அழுதார். நான் பெத்த 2ம் ஏன் இப்படி கழுசடைகளாக போச்சுங்க என்று அழுதாள். பெரியவங்களுக்கு சங்கடமாக இருந்தது. ஆனால் வீரா கௌதமை அடப்பாவி, அப்படியாடா என்பது போல் பார்த்தான். அவன் கிராமத்துக்காரன். அரசல் புரசலா கட்டிக்க போகிற பொண்ணை சைடு பார்வையால் சைட்டடிப்பதே இங்கே பெரும் பிரச்சனையாக இருக்குது. அப்படி இருக்க இவன் வெள்ளக்காரியோடு ஒரே வீட்டில் இருக்கானாமே, என்ன தைரியம்? எங்கோ இருப்பதால் அம்மா அப்பாவுக்கு தெரியாது என்ற தைரியத்தில் இவன் இப்படி பண்ணியிருக்கிறான். அப்படியும் மாமாவுக்கு தெரிந்து விட்டது போல. ஆனாலும் இதுவரை யாருக்கும் அவர் சொல்லலை போலையே. அதுதான் அக்காவுக்கு அதிர்ச்சி. பாவம், அதுவும் தான் என்ன செய்யும்? மகள் வெளியில் ஓனானை எடுத்து வேட்டிக்குள்ளே விட்டால் கூட பரவாயில்லை, சமாளித்து விடலாம். இவள் கொம்பேரி மூக்கன் பாம்பையில் எடுத்து விட்டுருக்கிறா. அது கொத்தினவன் செத்துட்டானா அப்படின்னு சுடுகாடு வரை போய் பார்க்குமாமே. அப்படிப்பட்டவனை போய் விரும்பி இருக்கிறா. மகனோ வெள்ளக்காரியை வீட்டோட செட் பண்ணி இருக்கிறான். பாவம்தான். பணம் இல்லாதவங்களுக்கு பணம்தான் பிரச்சனை. பணம் இருக்கிறவங்களுக்கு 1000 பிரச்சனை வருது. அதுவும் இப்படி பெத்த பிள்ளைகள் உருப்படாததா இருந்தா என்ன பண்ணுறது? பாவம்தான் என்று நினைத்து கொண்டான். கௌதம் கோபத்தில் வீட்டை விட்டு காரை எடுத்துக்கொண்டு வெளியே போய்விட்டான். அன்பு செல்வம்தான் மகளை சமாதானப்படுத்தினார். பாவம், அவருக்கு தான் மகள் படும் கஷ்டத்தை பார்க்க சகிக்கலை. பாவம், என் மகளுக்கு எல்லாமே பிரச்சனையாக இருக்குது. கௌதம் ஆம்பளை பிள்ளை, அவனுக்கு கல்யாணம் பண்ணும்போது தான் பிரச்சனை. ஆனால் மைதிலி பெண் பிள்ளை, ஒரு இடத்தில் கட்டி கொடுக்கும் வரை காபந்து பண்ணணும். தும்ப விட்டுட்டா இப்போ வாழை பிடிச்சா சரியாக போகுமா என்ன? அதுதான் உருவிக்கிட்டு போயிடுமே. இப்போ அப்படித்தான் போயிருச்சு. என்ன பண்ணுறது?
என்றவர் நம்ம ஊர் பக்கம் மாப்பிள்ளை பாப்போமா என்று பெரியவரிடம் கேட்க, அப்பா புரியாமல் பேசாதீங்க. சிட்டியில் உள்ள பசங்களுக்கு லவ் ஃபெயிலியர் எல்லாம் ஒரு பெரிய விஷயமே இல்லை. இப்போ இந்த மினிஸ்டருக்கு பயந்து தான் வேண்டாம்ங்கிறாங்க. ஆனால் ஊர் பக்கம் அப்படி இல்லை. ஒரு பெண் காதலித்தாள் என்றாலே என்னமோ அவள் தப்பே பண்ணிட்ட மாதிரி பேசுவாங்க. வீட்டு பெண்கள் இந்த மாதிரி பிரச்சனை உள்ள பெண்ணை கட்ட விடமாட்டாங்க. உங்களுக்கு தெரியாததா என்று வீரா கேட்க, என்ன வீரா நீயே இப்படி சொல்கிற என்று பொற்செல்வி கேட்க, இல்லைக்கா நான் உண்மையைத்தான் சொன்னேன் என்றான். எந்த உண்மையை வீரா என்று பிரகாஷம் கேட்க வீரா அரண்டு போனான். என்னடா இது, 2 பேரும் நம்மளை படிச்சுக்கிட்டாங்க என்று விளைத்தவன், அப்பா சொன்ன மாதிரி நம்ம ஊர் பக்கம் மாப்பிள்ளை தேட முடியாது. முதல் காரணம் உங்கள் அளவு வசதி அந்தஸ்து இருக்காது. 2வது படிப்பு ரொம்ப இருக்காது. 3வது நம்ம பக்கத்தில் இதெல்லாம் பெரிய விஷயமா ஆண்கள் மட்டுமில்லை பெண்களும் பேசுவார்கள். உண்மையை சொன்னாலும் யாரும் நம்ப மாட்டாங்க. மேலும் நம்ம பெண்ணைத்தான் அசிங்கப்படுத்துவாங்க. இது தேவையா? சிட்டியில் உள்ள மாப்பிள்ளைகள் தான் சரியாக வரும், தேடி பார்க்கலாம் என்றான்.